இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அரட்டை ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 2021 ஜோகோ கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகலை. ஒரு நாளைக்கு 3500 டவுன்லோடிங் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3,50,000க்கு மேலே டவுன்லோட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆப் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு அரட்டை மெசேஜர்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து 4.7 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அக்ரி கண்டினியூன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்லேயே ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ ஓடிபியை கரெக்டாக வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வெரிஃபைங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகிட்டு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்குற மாதிரி தான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகிட்டு உங்களோட காண்டாக்ட் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். நான் இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்போட சேட்டிங் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அலோ பர்மிஷன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கீழே வந்து கால்ஸு, சேட்ஸு, மீட்டிங்கு, ஸ்டோரிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மீட்டிங் வந்து இதில் மேலே வந்து நீங்கள் ஜாயின் மீட் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ அப்கமிங் மீட்டிங், ப்ரீவியஸ் மீட்டிங் முடிஞ்சது, அடுத்ததாக வந்து இதுக்கு முன்னால் வந்து கண்டக்ட் பண்ண போகிறது இதெல்லாமே இதில் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இது கண்டக்ட் பண்ணாதனால காட்டல. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் போடுற மாதிரி இதில் நீங்கள் ஸ்டோரி வந்து ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும். லெஃப்ட் சைடில் இருக்க 3 டேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனாலும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இதில் வந்து எடுத்துக்கும். நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராமில் செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள் விஜய்னு கொடுத்தேன், எனக்கு செட் ஆகிருச்சு. அடுத்ததாக பையோ வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டதை வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ பையோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பேக் வந்துடுங்க. 5 டிவைஸ் வரையும் நீங்கள் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் கீயும் வந்து செட் பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் நீங்கள் வந்து பாஸ் கீயும் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து பாஸ் லாக் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் கீயும் வந்து இந்த அரட்டை ஆப்பில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுனாலும் நீங்கள் பாஸ்கோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிளாக்டு கான்டாக்ட், நான் யாரையும் பிளாக் பண்ணல அதனால் நோபடின்னு காட்டுது. நெக்ஸ்ட் வந்து ஃபோன் நம்பர் யாராருக்கு தெரியணும் யாராருக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் இல்லை, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீன் வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து இந்த கால்ஸு, இந்த மீட்டிங் இதெல்லாம் வந்து யாரெல்லாம் உங்களை ஜாயின் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து காண்டாக்ட் மட்டும் இருக்கிறவங்க பண்ணணுமா இல்லை எவ்ரி ஒன்றா இல்லை யாருமே பண்ணக்கூடாதான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு எது கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஓகேவோ அதை வந்து நீங்கள் ப்ரைவசி வந்து இதில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரிஸுமே வந்து யார் யார் பார்க்கணும் யார் யார் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் வந்து நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேட்டுக்கு போயிட்டு கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நியூ சேனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் நேம் வந்து கேட்கும். சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜிகே டெக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன ரிலேட்டடாக வந்து உங்கள் சேனலில் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அதை டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுற சேனல் என்ன கேட்டகரியில் இருக்கோ ஸோ அந்த கேட்டகரியை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணலின்னு சொல்லுது. நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சேனல் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிரும். க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்னு கேட்குது சேனலு. நான் வந்து பப்ளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் ஆகிரும் அரட்டை ஆப்பில். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணனால
ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாராச்சும் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த சேனல்லையும் நம்ம வந்து டெக் அப்டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திரும்ப நீங்கள் அரட்டை ஆப்புக்கு சேஞ்ச் ஆகணும்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவீங்க, நான் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணியிருப்பேன், அந்த மெசேஜெல்லாம் அப்பப்போ நான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கூட மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அதே மெசேஜை அப்படியே வந்து நீங்கள் அரட்டை ஆப்புக்கு அவங்களோட காண்டாக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வித்தவுட் மீடியா, வித் மீடியான்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். வித்தவுட் மீடியா அப்படின்னா சேட் மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வித் மீடியா அப்படின்னா வீடியோஸு ஆடியோலாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுவும் வந்து நீங்கள் அந்த சேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நான் வித்தவுட் மீடியாங்கிறத கொடுத்துட்டு ஸோ அரட்டை ஆப்பை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க அந்த காண்டாக்டில் இருக்காங்கன்னா அப்படியே இங்கே என்ன சேட் பண்ணுமோ அந்த சேட்டுக்கு வந்து கன்வே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக கன்வே பண்ணிக்க முடியும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கிறனால அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரட்டை ஆப்பில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து வாய்ஸ் காலோ வீடியோ காலோ பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து மெசேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து இன்னும் கொண்டு வரல. பட் ஃப்யூச்சரில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் மெசேஜுக்கும் கொண்டு வர போகிறதா நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஃப்யூச்சரில் இந்த ஆப் வந்து நல்லா க்ரோ ஆகுது அப்படின்னா இன்னும் நிறைய அப்டேட் எல்லாம் வந்து இதில் இருக்க பக்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்ட் வந்து நம்ம இந்த ஆப்பில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு நேம் வந்து அப்டேட் ஆயிரும். ஆனால் இந்த ஆப்பில் நம்ம கான்டாக்ட் வந்து சிங்க் பண்ணும்போது ஒரு அரை நாள் டைம் எடுத்துக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரட்டை ஆப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து யூபிஐ ஆப்ஷனுமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக வாட்ஸ்அப்லேயெல்லாம் ஜிபே மாதிரி ஃபோன்பே மாதிரி நம்ம யூபிஐ மூலிமா மணி வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதே ஆப்ஷனை அரட்டை ஆப்புக்கும் வந்து கொண்டு வர போகிறதா நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து ட்விட்டரில் ட்வீட் வந்து போட்டிருந்தார். நெக்ஸ்ட்டு ஃபைல் ஷேரிங்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் 2 GB ஃபைல் வரையும் ஷேர் பண்ணிக்க முடியும். இதுவே அரட்டை ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1 GB லிமிட் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது 210 MB வரையும் தான் ஷேர் ஆச்சு, அதுக்கப்புறம் ஃபெயில்டுன்னு சொல்லி காட்டுச்சு. ஸோ இந்த ஒரு பக்குமே வந்து ஃப்யூச்சரில் கிளியர் பண்ணி கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நார்மலாக இந்த ஆப்பை நீங்கள் மினிமேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஒயிட் ஆயிடுது. இதுவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மினிமேக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன சேட்லேருந்து மினிமேக்ஸ் பண்ணிங்களோ அதை அப்படியே வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் அரட்டை ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் தான் வந்து அந்த சேட்டோட டீட்டெயில்ஸே பார்க்க முடியும். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அரட்டை ஆப் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஃப்யூச்சரில் வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தால் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கிறதுங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் லிங்க் எல்லாம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.